ஹலோ மக்களே, நம்ம தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து புதுசாக ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த ஜாப் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை வியாசர்பாடியில் இருக்கிற அருள்மிகு கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 19/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எழுத்தர் பணி அந்த கிளர்க்லேருந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 16 சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட விதிகளுக்கு உட்பட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளரில் ஒரு வேகன்சி. பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 12, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மடப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங், அதில் ஒரு வேகன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காவலரில் ஒரு வேகன்சி, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதும். திருவள்ளுவரில் ஒரு வேகன்சி, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 12 சேலரி. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம், 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த வடபழனி ஆண்டவர் HRCA அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா HRCA நம்ம இந்து சமய அறநிலையத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே இதில் காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா துணை ஆணையர் அப்படின்னா செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை 26 அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். 19/7 அனுப்பணும்னு போட்டிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா 15/7/2025 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அனுப்பினா போதும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி, மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை நகல், ஆதார் நகல், அதுக்கப்புறம் உங்களோட சுய விலாசமிட்டு அதாவது ஒரு போஸ்டல் கார்டில் உங்களோட அட்ரஸை 2 அட்ரஸில் எழுதி ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு ரிட்டன் கால் லெட்டர் எல்லாமே அனுப்புவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மட்டும் தான் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் வந்து வெரிஃபிகேஷன் போகிறப்ப காட்டினா போதும், ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க. உடல் தகுதி சான்றிதழ் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து அந்த சான்றிதழ் அதாவது NOC சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே எந்த விதமான குற்ற வழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பதிவு அஞ்சலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து TNHRCலேருந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் மாவட்டத்துக்குமே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தவொடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.